ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்டி vlogs. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மினி vlogோடு தான் நான் உங்கள் கூட வந்திருக்கேன். டெய்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து டெய்லி வந்து ஃபுட் ஐட்டம் அதுகளை பற்றி தான் நான் வந்து நிறையவே வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே நான் வந்து டெய்லி காலையிலே எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெண்டையுமே நான் முடிச்சிருவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்டு என்ன லன்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்றைக்கி காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்தது. ஸோ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதுக்கு முதல் வந்து நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ள ஏதாவது வீடியோஸ் இருந்துச்சுனாக்கா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம் என்னென்ன பண்ணியிருக்கேன், லன்ச் என்ன, பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாஷ்டா பார்த்திங்கன்னா சேமியா ரவை உப்புமா பண்ணியிருக்கேன். அதுக்கு தொட்டுக்க நைட் வச்சு கறி குழம்பு. அடுத்தது மத்தியானத்துக்கு சாதம் வடித்து வச்சுருக்கேன். நாங்கள் 3 பேர் தான், குழந்தையோடு சேர்த்து 4 பேர். இருந்தாலும் ஏன் இவ்வளோ சாதம்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். முக்கியமான ரீசன் ஒன்று இருக்குது, அதையும் சொல்லிக்கிறேன். ரெய்னி டோனி அப்படின்னு சொல்லி 2 நாய்கள் வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடே தான் நாங்கள் டெய்லி வைப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு சாம்பார் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா சாம்பார் குழந்தைக்கு வந்து காரம் இல்லாமல் வேறையாக நான் அவனுக்கு மட்டும் தொண்டாக எடுத்து வச்சுருக்கேன், வேறையாக தாளித்து. அப்புறம் மத்தியானத்துக்கு முட்டை வறுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா பொட்டேட்டோ நல்லா காரச்சாரமாக பெப்பர் மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு ஊறுகாய். எவ்வளோ பேருக்கு இந்த விஷயம் தெரியும்னு தெரியாது. மோஸ்ட்டாக இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பூண்டு ஊறுகாவுக்கும் சாம்பாருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச் மெனு இன்றைக்கி. ஸோ இதுக்கப்புறமும் இந்த மாதிரியான வித்தியாசமான வீடியோஸ் நாங்கள் உங்களுக்கு வந்து தரதுக்கு ரெடியாக இருக்கோம். எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் அப்போ தான் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ண வரேன். பாய்.